ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம 3 நாள்லே கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமெடி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய உடம்புல இதயம் மற்றும் மூளைக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு பாகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் தான். இந்த கல்லீரல் நம்ம உடம்புலே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான உறுப்புனே சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றக்கூடிய தன்மை இதற்கு இருக்குது. உதாரணத்துக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய சர்க்கரை, கொழுப்பு, இரும்புச்சத்து இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கல்லீரலுக்கு இருக்கு. இந்த கல்லீரலே நச்சுத்தன்மையால பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம உடம்புல எண்ணற்ற நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படும். அடிக்கடி வாந்தி, மயக்கம், கொஞ்ச நேரம் வேலை செய்தாலே போதும் உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அதிகப்படியான எடை குறைவு ஏற்படும். இந்த கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு கருப்பு காய்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அதாவது உலர் திராட்சை எடுத்திருக்கேன். கருப்பு கலரில் இருக்கும், இல்லைனா வெள்ளை, அதாவது அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திராட்சை இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த காய்ந்த திராட்சையில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது. பொதுவாகவே கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சியில் இருக்குது. ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த உலர் திராட்சையை சேர்த்துக்குங்க. கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது சராசரியாக ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதை இப்போ எப்போ செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவு, அதாவது நைட்டே இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அதனுடைய நிறம் உங்களுக்கு ஒரு வெளிர் ஊதா நிறத்தில் வர ஆரம்பிக்கும். இதுவே நீங்கள் வெள்ளை உலர் திராட்சை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பழுப்பு நிறத்தில் வர ஆரம்பிக்கும் அந்த தண்ணீர். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் அப்படியே கூட மூடி வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். அந்த காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் இன்னும் ரொம்ப அற்புதமாக செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்தில் பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் நல்ல பல மடங்கு அதனுடைய மருத்துவ குணம் அதிகரிக்கும். மண் பாத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு சின்னதாக மண் சட்டி உங்கள் வீட்டை இருக்குன்னா அதில் நான் பண்ண மெத்தடை அப்படியே பண்ணுங்க. அப்படியே அதே மண் பாத்திரத்திலே அந்த காய்ந்த திராட்சையை நல்லா ஊற விடுங்க. இப்போ இதை இரவு முழுவதுமே அப்படியே விட்டுடணும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் இது நல்லா ஊறணும். இப்போ ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதை காலையில் திறக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வாயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை மட்டுமே அப்படியே குடிக்கணும். அந்த காய்ந்த திராட்சையை உங்களால் முடிஞ்சால் சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க. இல்லைனாலும் வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்தாலே போதும். ஏன்னா அந்த காய்ந்த திராட்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கிடுச்சு. இதில் நான் ஏன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அந்த கல்லீரலை சுத்தம் செய்யறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அந்த கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள், கொழுப்புகளை அகற்றக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லிக்கு உண்டு. இதை எத்தனை நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க. இது உங்களுடைய கல்லீரலை சுத்தம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கும். உடலில் தங்கியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நச்சுக்களை அகற்றக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்குது. நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களால் வேலை செய்ய முடியும். முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். அவ்வளோ ஒரு அற்புதமான குடிநீர் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது முடிந்த அளவுக்கு புகைப்பிடிக்கிறது, ஆல்கஹால் சாப்பிட்றது இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு 3 நாளில் உங்களுடைய கல்லீரல் சுத்தமாகிடும். கல்லீரல் பழுதாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. கல்லீரல் பாதிப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அடிக்கடி புகைப்பிடிக்கிறது, ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறது, கண்ட உணவுகளை சாப்பிட்றது, அசுத்தமான சுற்றுப்புற சூழலில் இருக்கிறது, இது எல்லாமே கல்லீரலை பாதிக்கும். உங்களுடைய கல்லீரல் பாதிக்க ஆரம்பித்தாலே ஈரல் நோய், கொழுப்பு கல்லீரல், இல்லைனா ஈரல் அழற்சி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதை நம்ம இயற்கையாகவே குணப்படுத்த முடியும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக உங்களுடைய கல்லீரலை சுத்தம் செய்து கல்லீரல் ஆரோக்கியமாக பழையபடி சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.